இப்போ நான் பேசும்போது ஒரு பிள்ளை வந்து மூங்கில் அரிசியை பற்றி கேட்டது. யார் இது? நீங்கள் உங்கள் பேர்? ஒரு கரவொலி எழுப்புங்க. மூங்கில் அரிசி சாப்பிடலாமா வேணாமா? யார் சாப்பிட்ருக்கீங்க? கை தூங்க. நீங்கள் கையை தூக்கும் போது யாராவது கையை தூக்குறாங்களா இல்லையான்னு பார்க்கக்கூடாது. நீ சாப்பிட்டுருந்தா தூக்க, இல்லைன்னா கம்முனர். பார்க்கல. இங்கே இருக்கிற ஆர்கானிக் ஷாப்பு, இயற்கை வேளாண் பண்ணையில் ஆர்கானிக் ஷாப்புங்கிற இடத்துங்களில் அந்த அரிசி விற்பாங்க. யார் பேசுறது? இங்கே பேசுகிறதுக்கே வேலை கிடையாது. இங்கே வெறும் பூச்சி சத்தம் தான் கேட்கும். அந்த மூங்கில் அரிசி வந்து ஏறக்குறைய கோதுமை அரிசி மாதிரி அழுத்தமாக தான் இருக்கும். இப்போ அதிகப்படியாக இந்தியாவில் நம்ம பகுதியில் மூங்கில் அரிசி குறைவாக தான் இருக்குது. வெளியேந்து வருது. ஒரு மூங்கில் அரிசி விளைவதற்கு 60 ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நாள்? 60 ஆண்டு வந்து அந்த பூ கதிர் வந்து அது பூத்த உடனே அந்த மூங்கில் முதிர்வு அடைஞ்சு காஞ்சி போகுது. அதுக்கப்புறம் அதுக்கு லைஃபே முடிஞ்சு போகுது. அப்போது அந்த மூங்கில் அரிசி வந்து கோதுமை மாதிரி காடுகளில் அந்த ட்ரைபல் அந்த இனத்தை சேர்ந்தவங்க வந்து அதை பெருக்கி எடுத்துன்னு வந்து இங்கே ஆர்கானிக் ஷாப்பில் கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல உணவு, ஒரு அழுத்தமான அரிசி. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற மூங்கில்லாம் 60 ஆண்டுகள் வரல. அது விளையக்கூடிய சூழல் நம்மக்கிட்ட இல்லை. புரியுதா? அதனால் இங்கே நம்ம சத்தியமங்கலம் காடுகளில் இருக்கக்கூடிய மூங்கிலில் அது நல்லா விளையுது. அங்கே இருக்கிற அரிசி இங்கே வருது.